சங்கீதம் 81 இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அதுலேருந்து ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியத்தை அந்த சங்கீதத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அதை இன்னைக்கு காலையில் நம்ம தியானிச்சு, ஆண்டவரே அப்பேற்பட்ட ஒரு மகனா மகளா என்னை நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம். 81வது சங்கீதம் அதை முழுவதுமாகவே இருக்கிறத நம்ம வாசிச்சிருவோம். 81வது சங்கீதம் 16 வசனம் இருக்கு. நம்ம சேர்ந்து வாசிச்சிருவோம். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாய் இருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். விடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாய் இருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையில் அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருத்துவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். 8வது வசனத்தை வாசிக்கும் பாருங்க. 8வது வசனத்துல, என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். இந்த சங்கீதத்துல ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை பார்த்து ஒரு ஆசையா ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஆசையா சொல்றாரு, என் ஜனமே, என்னுடைய ஜனம். நேற்று மாலை ஜெபத்துல கூட நம்ம தியானித்தோம். ஆண்டுடைய ஆசை நம்ம அவருடையவர்களா இருக்கணும். அவருடைய ஜனம்னு சொல்லி சொல்வதில் ஆண்டுக்கு அவ்வளவு சந்தோஷம். நம்ம ஆண்டு உலகத்திலிருந்து பிரித்து எடுத்தார். எத்தனையோ உலகத்துல வானாதி வானங்களில என்னெல்லாம் இருந்தாலும் எல்லா சிருஷ்டிகளிலும் நானும் நீங்க தான் ஆண்டிற்கு முதன்மையானவர்கள். நம்மை அவருடையவரா பார்ப்பது அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அவருடையவராய் ஆக்குவதற்காக தான் இந்த பூமிக்கு மனுஷனா இயேசுப்பா வந்தார். இந்த இடத்துல சொல்றாரு, என் ஜனமே, நீ எனக்கு கேள், எனக்கு நீ செவி கொடு அப்படிங்கிற. நம்ம ஆரம்பத்திலே நான் சொன்னேன், ஒரு முக்கியமான காரியத்தை இந்த சங்கீதத்துல கற்றுக் கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்வதை நீ கேள், என் வார்த்தைக்கு நீ செவி கொடுன்னு சொல்லி சொல்லுகிறார். அந்த வார்த்தையை திரும்பியும் சொல்லுவாரு பாருங்க. 13வது வசனத்துல, என் ஜனம் எனக்கு செவி கொடுக்கு, இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு என் வார்த்தையை கேள், எனக்கு நீ செவி கொடு. அதுக்கப்புறம் அங்க வாசிக்கிறோம், என் வழிகளில் நீ நட அப்படிங்கிறார். அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, இதுக்கு நீ செவி கொடு, இதுக்கு நீ கீழ்ப்படி, இந்த வழியில நீ நடன்னு சொல்லி சொல்லுகிறார். அந்த வழியில நம்ம நடக்காம போகும்போது 11ஆம் வசனம் 12வது வசனம் பாருங்க. 11, 12, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்ட தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம அவர் வழியில நடக்காம போகும்போது ஆண்டுடைய பார்வையில் இது எப்படியா இருக்கிறதா? இஸ்ரவேல் என்ன செய்கிறது இல்ல, விரும்புகிறது இல்லைங்கிற. அவரை நாம் நேசிக்கிறது இல்லை. ஆண்டு நம்மகிட்ட வேற ஒண்ணும் கேட்கல.
காணிக்கைகளை கேட்கல, பலிகளை கேட்கல. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்ம அவரை நேசிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அவருக்கு அன்பு கூறணும்னு எதிர்பார்க்கிறார். பைபிளுடைய பிரதானமான கட்டளை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு என்ன செய்யணும்? நீ அன்பு கூறணும். அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, அவர் சத்தத்துக்கு நான் செவி கொடுக்காம போகும்போது, அவர் வழியில நடக்காம போகும்போது, ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நேசிக்க மாட்டேங்கிற மகனை, என்ன நீ விரும்ப மாட்டேங்கிற. ரிசல்ட் என்ன? 12வது வசனத்துல இறுதி என்ன ஆகிறதா? நம்முடைய இறுதியும் கடினமாகிறது. அந்த கடினத்துக்கு கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிடறாரு? விட்டுறாரு. ஆண்டவரை நேசிக்காம போகும்போது, அவர் வழிகளை நடக்காம போகும்போது, அது கர்த்தருடைய பார்வையில எப்படி பார்க்கிறாரு? இருதயத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம்? கடினப்படுத்துகிறோம். கர்த்தர் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறோம். என்ன உணர்த்துகிறாரு, அன்பு காட்டுகிறாரு. நம்ம இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளுகிறோம். 12ஆம் வசனத்தின் இறுதியில சொல்றாரு, தங்கள் யோசனையின்படியே என்ன செய்யறாங்க? அவர்கள் நடக்கிறார்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காம போவேனா, அவர் வழியில நான் நடக்காம போவேன்னா, ஆண்டுடைய பார்வையில் இது எப்படி இருக்கிறது? என்ன நீ நேசிக்க மாட்டேங்கிற, உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தி கொள்ளுகிற, ஓ யோசனைப்படியே நீ என்ன செய்கிற? நடக்கிற. சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏதோ ஒரு சில காரியங்கள் நம்ம லைஃப்ல கீழ்ப்படியாம இருக்கும். இது தேவனுடைய வழி நல்லா தெரிகிறது. ஆனா சூழ்நிலையை பார்க்கிறோம். என்ன செய்யறதுங்க? இப்படி இந்த மாதிரி நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பல காரணங்களை சொல்லுகிறோம். ஆனா ஆண்டவர் அதை எப்படி பார்க்கிறாரு? என்ன நீ நேசிக்க மாட்டேங்கிற மகனை நேசிப்பையனை பாருங்க. அன்பு இருந்துச்சுன்னா எந்த லெவலுக்கும் நம்ம என்ன செஞ்சிருவோம்? நம்ம போயிடுவோம். எந்த லெவலுக்கும் நம்ம போயிடுவோம். அது குறித்து நம்ம கவலைப்படவே மாட்டோம். அன்பு இருந்துச்சுன்னா கர்த்தருக்காக எந்த பிரயாசமும் பட்டுருவோம். பைபிள்ல வாசிக்கிறோம், விசுவாசத்தை நம்ம கிரியையில காட்டுவோமா. சரியாங்க? ஆண்டவர் மேல உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா அந்த அன்பை எப்படி காட்டுவோம்? பிரயாசத்துல காட்டுவோம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது அவருக்காக பொறுமையா இருக்குதுன்னு நம்ம காட்டுவோம். அப்ப அன்பு இருந்துச்சுன்னா எந்த லெவலுக்கும் ஆண்டுக்குள்ள போயிடுவோம். நம்ம பிரயாசப்பட ஆரம்பிப்போம். அப்படி செய்யலைன்னா இருதயம் கடினப்படுகிறதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என் யோசனையின்படி நீங்க நடக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அது 8ஆம் வசனத்திலையும் 13ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். ஒரு வார்த்தை வாசிக்கிறோம், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். 13ஆம் வசனத்துல இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமா இருக்கும். ஆசையா சொல்றாரு. அவருடைய நல்லத்துக்காக ஆண்டவர் சொல்லலையா? ஒரு காரியத்தை பேசுறாரு இந்த சங்கீதத்துல. என் ஜனம் விரும்ப மாட்டேங்கிறாங்க, இருதயத்தை கடினப்படுத்தி கொள்ளுகிறாங்க, யோசனையின்படியே நடக்கிறாங்க. நான் சொல்றபடி நடந்தா நலமா இருக்குமே. யாருக்கு? நமக்கு. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாலும் அவர் கொடுக்கிற ஆலோசனை எனக்கு நன்மை உண்டாகும். நீங்க அங்கங்க உபாகம புஸ்தகத்துல, யாத்திராகம புஸ்தகத்துல இந்த வார்த்தையை வாசிக்க முடியும். உனக்கு நன்மை உண்டாக இதை நீ செய், உனக்கு நன்மை உண்டாக. ஆண்டவர் நமக்கு தீமைக்காக செய்கிற தேவன் அல்ல. ஏன்னா அவர் தீமையை பார்க்க மாட்டாத ஒரு சுத்த கண்ணரின் வசனம் சொல்லி சொல்லுது. அப்ப எனக்கு ஒரு வார்த்தையை நீ கேள், நீ செவி கொடு, இந்த வழியில நீ நட கர்த்தர் சொல்வாரானா அது என்னுடைய நன்மைக்காக தான் எப்போ இருக்கும். 100% நம்ம கவலைப்படாம கர்த்தர் எனக்கு நன்மைக்காக தான் சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த காரியத்துல நம்ம நடக்க முடியும். என்ன நன்மை? இந்த பகுதியில் அதையும் சொல்லுகிறார். என்ன நன்மையை கர்த்தர் கொடுப்பாரா? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனைப்படி நடக்கும்போது என்ன நடக்குமா? 14, 15, 16 பாருங்க. ஆண்டவர் ஒரு 4 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுகிறார். வாசிப்போம். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்கு விரோதமாக திருப்பேன். முதல் காரியம், ஆண்டு இந்த சங்கீதத்துல கற்றுக் கொடுக்க போகிற காரியங்களுக்கு நான் செவி கொடுக்கும் போது, கீழ்ப்படியும் போது, அந்த வழியில நடக்கும்போது ஆண்டு கொடுக்கிற முதல் பிளெஸிங் என்ன? உனக்கு ஒரு சத்துரு இருக்கிறான், உனக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அந்த எதிராளி மேல ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பாரு? ஜெயம் கொடுப்பாரு. ஆண்டோட வார்த்தையின்படி நடக்காம போகும்போது பாருங்க, யாக்கோபு புஸ்தகத்துல தானே அதை வாசிக்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நெல் ஓடி போவான்னு சொல்லி கர்த்தர் சொல்லல. அது சொல்றதுக்கு முன்னால சொல்லுகிறாரு, தேவனுக்கு நீங்க என்ன செய்யுங்க? சப்மிட் பண்ணுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அதுக்கப்புறம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போதுதான் அவன் நம்மை விட்டு ஓடி போவார். அப்ப இந்த பகுதியில ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி நான் நடக்கும்போது முதல் பிளெஸிங் என்ன? பிசாசுக்கு நம்ம மேல என்ன வராது? நமக்கு ஜெயம் கொள்ள முடியாது. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்தபடி நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருப்போம். நம்ம இறுதியில் ஆண்டோட சிங்காசனத்துல அமருகிறவர்களா இருப்போம். கர்த்தரோட சொல்லுகிற ஆலோசனைக்கு நான் கீழ்ப்படியும் போது பிசாசின் மேல எனக்கு ஜெயம் கொடுக்கிறார் என்று சொல்லி வாசிக்கும். அடுத்தது 15வது வசனத்துல 2வது பிளஸிங் என்ன? அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஆண்டுடைய ஊழியத்துல நீங்க கவனிக்கும் போது ஆண்டவர் பிசாசை ஜெயிக்கிறார். பிசாசை ஜெயிச்ச உடனே வசனம் சொல்லும், அதுக்கப்புறம் சில காலம்
சாத்தான் என்ன செய்தா? ஆண்டவர் பக்கமா என்ன செய்யலையா? வரவே இல்லையா? இங்க வசனம் சொல்லுது, நான் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது பிசாசின் மேல எனக்கு ஜெயம் கொடுக்க. அதோடு நிக்காம கர்த்தர் சொல்றாரு, அவன் அதுக்கப்புறம் என்ன செய்வான்? அடக்கப்பட்டவனா இருப்பான், அடங்குவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். சங்கீதம் 8 2வது வசனம் வாசிப்போம். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். இதே புதிய ஏற்பாடுல சொல்லும் போது துதி உண்டு பண்ணினீர்னு வாசிக்கிறோம். அப்ப அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த பகைஞன், அந்த பழிகாரன், மனுஷனுக்கு எதிராளியா இருக்கிறவன் அடக்கப்படுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவனால ஜெயிக்க முடியாது, அவனால மேற்கொள்ள முடியாது, அவன் விருப்பத்தை விடுதலையோடு அவனால செய்ய முடியாதுன்னு வாசிக்கிறோம். 81ஆம் சங்கீதத்துல ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது பிசாசின் மேல ஜெயம். 2வது ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது சத்ரு அடக்கப்படுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மட்டும் 15ஆம் வசனத்தின் இறுதி பகுதியில சங்கீதம் 81லங்க, சங்கீதம் 81ல 15ஆம் வசனத்தின் இறுதி பகுதியில வசனம் சொல்லுது, அவளுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிசாசின் மேல ஜெயமும் பிசாசு அடக்கப்படுவதும் ஏதோ ஒரு சீசன்ல இருக்காது, ஏதோ ஒரு காலகட்டத்துல இருக்காது, சபை கூடுதல மட்டும் இருக்காது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருக்காது, ஜெப நேரம் மட்டும் இருக்காது. அது என்றென்றைக்கும் என்ன செய்யும்? இருக்கும்னு சொல்லி வாசிக்கிறோம். வேலைக்கு போறேன், ஸ்கூலுக்கு போறேன், காலேஜுக்கு போறேன், வியாபாரங்களுக்கு போகிறேன், ஊழியத்துக்கு போகிறேன், எந்த இடத்துல போனாலும் அந்த ஜெயப்படுகிற காலம், வெற்றி பெறுகிற காலம், அவன் அடக்கப்படுகிற காலம் என்றென்றைக்கும் இருக்குன்னு வாசிக்கிறோம். ஒரு நித்திய ஜெயத்தை ஆண்டு எனக்கு உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அடுத்தது அதே சங்கீதத்துல 81ஆம் சங்கீதத்தின் கடைசி வசனத்துல, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவார். 2 உணவு வகைகளை சொல்லுகிறார். கோதுமை என்று சொல்லி சொல்லுகிறாரு, அதுக்கப்புறம் தேன் என்று சொல்லி சொல்லுகிறார். நமக்கு நல்லா தெரியும் இந்த 2 எதை தான் குறிக்கணும்? அந்த வசனத்தை தான் குறிக்கும். அவருடைய வசனம் தான் கோதுமை என்று சொல்லி வாசிக்கிறோம். அவருடைய வசனம் தான் தேனிலும் தெளிதேனிலும் என்னது மதுரமானதுன்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆண்டவர் இந்த பகுதியில நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்துக்கு நான் செவி கொடுத்து ஆசையா கீழ்ப்படிந்து நடக்கும்போது இறுதி கற்றுக் கொடுக்கிற வசனம் என்ன? என்னோடு கூட ஆண்டவர் பேசுவாரு. உச்சிதமான கோதுமை நான் அப்படின்னா எல்லாரோட எல்லாத்தையும் ஆண்டவர் பேசுவதில்லை, அவங்க ஏற்றுக்கொள்ளுகிற விதத்துக்கு தக்கதான் ஏசப்பா என்ன செய்யறாரு? பேசுற. அதான் பவுல் சொல்லுகிறாரு, காலத்தை பார்த்தாலும் என்னவா இருக்கணும்? போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு இன்னைக்கு நான் ஃபவுண்டேஷன் ட்ரூத்தை தான் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. பாலை உண்ணத்தக்கவர்களா இருக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கிறதே இல்லை, எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பதே இல்லை. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, உச்சிதமான கோதுமைகளை வசனத்தின் ஆழத்துல உன்னை நான் கொண்டு போவேன், வசனத்துல இருக்கிற சத்தியத்துல இருக்கிற உன்னதமான உனக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். எப்ப செய்கிறாரு? இந்த பகுதியில ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி கீழ்ப்படி அப்ப நான் தருவேன் சொல்லுகிறேன். என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு? இந்த சங்கீதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது என்ன? சங்கீதம் 81ல முதல் 5 வசனத்துல ஒரு கட்டளையை கர்த்தர் கொடுக்கிறார். இதன்படி நீங்க நடக்கணும். வாசிப்போம். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாய் இருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். முதல் காரியம் இந்த வசனம் என்ன சொல்லுங்க? ஆண்டவர் நம்ம என்ன எதிர்பார்க்கிறாரு? அவரை துதிங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வித்தியாசமா வார்த்தைகளை சொல்லுவாரு பாருங்க. பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடுங்கன்னு சொல்லி சொல்லுவாரு. அடுத்தது யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க. 2ஆம் வசனத்துல தம்புரு வாசிச்சு வீணையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் சங்கீதம் பாடுங்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க. 3வது வசனத்துல மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். அப்ப இந்த சங்கீதத்துல ஆண்டவர் சங்கீதக்காரன் மூலமா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? ஏன் பிள்ளைங்க முறுமுறுக்கிறவங்களா இருக்கக்கூடாது, ஏன் பிள்ளைங்க கேள்வி கேட்கிறவங்களா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க என் சனோன்னு சொல்லி ஆண்டவர் உரிமையாய் சொல்லுகிற நானும் நீங்களும் எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டரை துதிக்கிறவர்களா இருக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களா இருக்கும். எனக்கு நன்மைக்காக தான் கர்த்தர் செய்யற, எனக்கு தான் புரிந்து கொள்ள முடியல, அந்த முடிவை நம்மளால பார்க்க முடிகிறது இல்லை. நம்ம பிரசன்ட பார்க்குவோம், ஆண்டவரோ முடிவை பார்க்கிற, முடிவை பார்த்து எனக்கு எது நன்மையோ, என் குடும்பத்துக்கு எது நன்மையோ அதை கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். எல்லாத்தோட பெரிய நன்மை என்ன?
SCFA கிளாஸ்ல திரும்பி திரும்பி கற்றுக் கொடுத்தோம். நன்மைன்னு சொல்லி வரும்போது என்ன நன்மை? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது, உனக்கு நன்மை உண்டாக அப்படின்னு சொல்லி சொல்லும் போதெல்லாம் அந்த பரலோகத்தை சுட்டி காட்டுகிறோம், ஜீவகிரீடத்தை சுட்டி காட்டுகிறோம். ஆண்டவர் நமக்கு நன்மை கொடுப்பார். அப்ப அந்த நன்மையை முன்னால வச்சு இப்ப நடக்கிறது எனக்கு புரியுதையோ ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? நன்றி ஆண்டவரே, அவரை துதிக்கிறேன், அவரை சங்கீதம் பாடுகிறேன், அவரை நான் புகழுகிறேன், எக்காலம் ஒதுகிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேன், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேன். 147 சங்கீதம் முதல் வசனம் பாருங்க. அந்த கர்த்தரை துதிச்சு பாடுவது, அதை குறித்து ஒரு அழகான ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கும் அந்த சங்கீதத்துலங்க. 147 சங்கீதத்துடைய முதல் வசனம், கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனை பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அதுதான் தகுதியானது. யாருக்கு தகுதியானது? என்னை அழைத்த அழைப்புக்கு தகுதியானது. தகுதியில்லாத நம்மள பிள்ளையாய் மாற்றினார், தகுதியில்லாத நம்மள அவருடைய மனவாட்டியாய் மாற்றினார். அப்ப இதற்கு ஏற்ற ஒரு ஆண்டிற்கு பிரதிபலன் என்ன? அவரை துதிக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவரை ஸ்தோத்திரம் பண்றவங்களா, நன்றி சொல்றவங்களா. அப்ப இந்த நாளுக்குள்ள நம்ம போறோம், ஆண்டவர் கட்டளையா நம்ம பக்கமா கொடுப்பது என்ன? நீங்க துதிக்க ஆரம்பிங்க. அதுதான் ஏற்றது, அதுதான் உண்மையான இன்பத்தை, உண்மையான சந்தோஷத்தை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் சொல்லி வாசிக்கிறோம். 81 சங்கீதத்துல மறுபடியும் வருவோம்னா, அந்த துதியை குறித்து 4வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, வாசிப்போம். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமோ, யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாய் இருக்கிறது. இந்த சங்கீதத்துல துதிங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். அந்த துதியை கூட ஆப்ஷனா கர்த்தர் கொடுக்கல. நல்லா இருந்தா துதிங்க, வாய்ப்பு இருந்தா துதிங்க, உனக்கு டைம் இருந்தா துதிங்க, கர்த்தர் சொல்லல. அதுக்கு பதிலா சொல்றாரு, இது ஒரு பிரமாணம், இது ஒரு நியாயம் என்று அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ஒரு கட்டளை என்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை. என்னை சிருஷ்டித்த நோக்கம் என்ன? என்னை ஆண்டவர் பிரித்தெடுத்த நோக்கம் என்ன? வசனம் சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை வாழ்க்கையில காண்பிப்பாங்க, சொல்லி வருவாங்கன்னு வசனம் சொல்லுது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, இது ஒரு கட்டளையாய் பார்க்கிறார். 150 சங்கீதம், இந்த சங்கீத புஸ்தகம் முடியும் போது கடைசி வார்த்தையா ஆவியானவர் என்ன எழுதி வைக்கிறார் பாருங்க. 150 சங்கீதம் 6வது வசனம், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கட்டளை என்ன? எனக்கு சுவாசம் கொடுத்ததே எதுக்காக? நான் வசதியாய் வாழ்வதற்காக கொடுக்கல. ஆண்டவர் என்ன செய்யணும்? துதிக்கணும் என்பதற்காக கொடுத்தார். அப்ப நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய பாரம் எல்லாம் என்ன? ஆண்டவரே, நான் முறுமுறுக்கிறோம்னா இருந்து விடக்கூடாது. என் வாழ்க்கை முடியும் போது வேதனையோடு முடியக்கூடாது, அழுகையோடு முடியக்கூடாது. ஸ்தோத்திரம் சொல்லி சந்தோஷத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பட்சம் ஆண்டவர் எங்க வாழ்க்கையை ஓடி முடிக்கணும். எத்தனையோ பேரை கொடுக்க வாசிக்கிறோம், வாழ்நாளெல்லாம் நல்ல கர்த்தருக்காக வாழ்ந்திருக்கிறாங்க, ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த கடைசி நாட்கள் வேதனையோடு முடிக்கிறாங்க. அன்று எங்க முடியோடு இருக்க கூடாதப்பா, துதியோடு கூட எங்க வாழ்க்கையை முடிக்கணும். சுவாசத்தை கொடுத்தது கர்த்தரை துதிப்பதற்காக தான். எபிரேயர் புஸ்தகத்துல கூட ஒரு வசனம் வாசிப்போம், 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதாவது துதித்தல் என்பது ஒரு நியாயம், ஒரு பிரமாணம். அதுதான் அங்க சங்கீதம் 150லயும் வாசிக்கிறோம், இந்த பகுதியிலும் வாசிக்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிப்போம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவன். ஒரு கட்டளையா சொல்லுங்க, செலுத்துங்க. எப்பொழுதும் கர்த்தருக்கு துதியை செலுத்தி கொண்டே இருங்க. இருதயத்திலிருந்து என் உதடுகள் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கட்டும். இது கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டளை என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மறுபடியும் சங்கீதம் 81ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. துதித்தல் என்பது ஒரு கட்டளை மட்டுமல்ல, 5வது வசனத்துல இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. 81:5வது வசனம், நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்புல சாட்சியாக ஏற்படுத்தினார். இது ஒரு சாட்சி சொல்லி கர்த்தர் சொல்லுங்க. என்ன சாட்சி? நான் தேவனுடைய பிள்ளையா இல்லையா என்பது, நான் கர்த்தரால பிரித்தெடுக்கப்பட்டவனா இல்லையா என்பது, நான் ரட்சிக்கப்பட்டவனா இல்லையா என்பது எப்படி வெளிப்படும்? எப்படி சாட்சியா இருக்க முடியுமா? கர்த்தரை துதிக்கிறவனா நான் இருக்கிறேனா? நான் துதிக்கிறவனா இல்ல, எப்ப பார்த்தாலும் முறுமுறுக்கிறவனா இருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்கிறவனா இருக்கேன், எப்ப பார்த்தாலும் வெறும் விண்ணப்பம் பண்ணுகிறவனா இருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டது ஒரு கொஸ்டினா மாறிவிடும். உண்மையாய் கர்த்தர் என்னை ரட்சித்தது உண்மையான என்னுடைய அடையாளம் என்ன? சாட்சி என்ன? நான் தேவனை துதிக்கிறவனா இருப்பேன். இன்னைக்கு காலையில நம்முடைய சாட்சி அதுதானா? நம்மை குறித்து மற்றவங்க சொல்லுகிற சாட்சி என்ன? முறுமுறுக்கிறவங்களா இருக்கிறாங்க, கேள்வி கேட்கிறவங்களா இருக்கிறாங்க, அப்படியா? அல்லது சின்ன சின்ன விஷயத்துல கூட கர்த்தரை துதிக்கிறதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி ஆண்டவர் துதிக்கிற ஒரு சகோதரன், ஆண்டவர் துதிக்கிற சகோதரி நம்மை குறித்து சாட்சி சொல்லப்படுகிறதா? 115ஆம் சங்கீதத்துல 17-18 வாசிப்போம் பாருங்க. ஆண்டவர் நம்ம ஜீவனோடு வைத்ததை
நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம ஜீவனை பெற்றுக்கொண்டோம் என்பதின் அடையாளம் என்ன? இந்த பகுதியில வாசிப்போம். 115 சங்கீதம் 17-18 வாசிப்போமா? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. மரித்தவர்கள் அப்படின்னு என்ன இருக்கும்? எபேசியர் 2 வாசிக்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தவங்களே கர்த்தர் உயிர்ப்பித்தார். அப்ப நம்ம ஜீவனோடு இருக்கிறோம்னு அர்த்தம் என்ன? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுட்டோம், ஜீவனுள்ள தேவனோடு ஐக்கியப்பட்டுட்டோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுகிறவங்களுடைய சாட்சி என்ன? அவங்க கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருப்பாங்க என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த மறுபடியும் ஒரு 81 சங்கீதத்துல வருவோம்னா, ஆண்டவர் எதற்காக துதிக்கணும்னு சொல்லி கூட அந்த பகுதியில கற்றுக் கொடுக்கிறார். நம்ம இந்த சங்கீதத்துல என்ன தியானிக்கிறோம்? ஆண்டு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? என்ன துதிக்கணும்னு சொல்லி. எதற்காக துதிக்கணும்? அந்த பகுதிக்கு நம்ம வருவோம்னா 6வது வசனம் 7வது வசனம், இந்த 2 வசனத்துல பாருங்க. சங்கீதம் 81:6-7. அவன் தோளை சுமைக்கு விலக்கின, அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. 7. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். 3 முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்காக இந்த காரியத்தை சொல்லி துதிக்க முடியுமா? என்ன துதிக்க முடியுமா? என் தோளை சுமைகளுக்கு ஆண்டு என்ன செய்தார்? விலக்கினார். என் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. அவங்கள பொறுத்தளவு எகிப்தில அடிமையாய் இருந்தாங்க. பார்வோன் என்ன சொன்னாரோ, பார்வோனின் கட்டளைப்படி பார்வோனுக்கு அடிமைகளா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து விடுதலை ஆக்கிட்டு வந்தார். அதே போல நான் நீங்களும் பிசாசின் இஷ்டத்துக்கு நடந்து கொண்டிருந்தோம். பிசாசு என்னை ஆட்டி படைத்து கொண்டிருந்தான். அவனுக்கு அடிமையா இருந்தோம். அவன் என்ன சொல்றானோ அதன்படி நம்ம செய்து கொண்டிருந்தோம். என் தோள்கள் கர்த்தருக்கு பயன்படாம அவனுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. என் கைகள் கர்த்தருக்கு பயன்படாம அவனுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்? விடுதலையாக்கினார். அப்ப எதுக்காக ஸ்தோத்திரம் என்ன சொல்றாரு? அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தரை என்னை விடுதலையாக்கினார். பிசாசுக்கு அடிமையாயிருந்த என்ன அவனுடைய பிள்ளையாய் ஆண்டவர் மாற்றினார். சாத்தானுக்கு அடிமையாயிருந்த நம்மள, அந்தகாரத்துக்கு அடிமையாயிருந்த நம்மள வெளிச்சத்துக்கு பிள்ளைகளா கர்த்தர் நம்மை மாற்றினார். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினதை நினைவு கூர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப இங்க இருக்கிற நம்ம எல்லாருடைய லைஃப்லயும் கர்த்தரை அறிவதற்கு முன்பாக ஒரு சில காரியத்துல அப்படியே உள்ள போயிட்டே இருந்தோம். ரோமர் 7ஆம் அதிகாரத்துல அழகா சொல்றாரு. எப்படி அடிமைன்னா, நான் விரும்புகிறது என்னால செய்ய முடியல, விரும்பாததை நான் செய்கிறேன். ஒரு அடிமைக்கு விருப்பம் இல்லைன்னு ஒண்ணும் இல்லை. அந்த எஜமான் என்ன சொல்றாரோ, பிரிக்குதோ இல்லையோ செய்தே ஆகணும். நாம அப்படிதான் இருந்தோம். பிசாசுக்கு அடிமையா இருந்தோம். ஆண்டவர் என்ன செய்யாது? விடுதலை ஆக்கினார். ஆகையால் நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்கன்னு வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த 7ஆம் வசனத்துல 81ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல ஏன் துதிக்கணும்னு சொல்லி சொல்றாருன்னா, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். 2வது ஆண்டவர் சொல்லுகிற துதி குறிப்பு என்னன்னா, நான் உன் ஜெபத்தை கேட்டேன். நான் உன் ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுக்கிறேன். நான் உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு மறு உத்தரவு அருளுகிறேன். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறதுனால ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும். என் ஜெபத்தை கேட்கிற ஒரு எத்தனை பேரை குறித்து வாசிக்கிறோம். வழியில போகும்போதெல்லாம் ஏதோ ஒண்ணு தங்க ஜெபத்தை கேட்கறதே இல்லை. அது அப்படியே தான் நின்று கொண்டு இருக்கு. ஒன்னும் செய்ய மாட்டேங்குது. எவ்வளோ பயபக்தியா அது முன்னால கண்ணீரை சிந்துகிறாங்களே, தங்க விண்ணப்பங்களை வைக்கிறாங்களே. நானும் நீங்களும் ஜெபிக்கும் போது என் ஜெபத்தை கேட்கிறாருங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கிறது, ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கிறது. 66ஆம் சங்கீதம் கடைசி 2 வசனங்களில வாசிக்கிறோம். மெய்யா என் ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்தார்? கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலோ தம் கிருபை என்னை விட்டு விலக்காமல் இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டவதாக. நம் ஆண்டவர் யாரு? ஜெபத்தை கேட்கிறவர், எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர். ஏன் ஜெபத்தையும் நீங்க கேட்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டு நம்ம ஸ்தோத்திரிக்கிறவங்கள இருக்கணும்னு வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கடைசியா அந்த 81 சங்கீதத்துல 7வது வசனத்துல எதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும்னா, 7வது வசனத்தின் கடைசி பகுதி பாருங்க. மேரிபாவின் தண்ணீர்கள் இடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். மேரிபாவின் தண்ணீர்கள் இடத்துல 2 சம்பவங்கள் தண்ணீரை குறித்து வாசிக்கும். 2மே அவர்கள் தண்ணீர் இல்லைன்னு சொல்லி என்ன செய்தாங்க? ஆண்டு முறுமுறுக்காங்க. 2 முறையும் ஆண்டு ஒரு தடவை கண்மலையை அடிச்சு தண்ணீரை வர வைக்க சொன்னார். 2வது கண்மலையை பார்த்து பேசி தண்ணீரை வரவழைக்க மோசேட்ட சொன்னார். மோசையோ மனம் பதறி அடிச்சுட்டாங்க. அது நிமித்தம் மோசை உள்ள நுழைய முடியாம போயிடுச்சு. ஆனா வசனம் சொல்லுகிறது, இந்த சூழ்நிலையில நீ யார் என்று நான் என்ன செய்தேன்? அறிந்து கொண்டேன். அப்படின்னு அர்த்தம், நான் பலவீனன் என்று இயேசு என்ன செய்தார்? அறிந்து கொண்டார். என்னுடைய குறைகளை கர்த்தர் அறிந்து கொண்டார். என்ன ஆழமா என்னை புரிந்து கொண்டார். 139ஆம்
சங்கீதத்துல வாசிக்கும் போது என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஆண்டவர் யாரு? என்னை நன்கு புரிந்து கொண்ட ஆண்டவர். என் பலவீனம் அவருக்கு தெரியும், என் சோர்வு அவருக்கு தெரியும், என் தனிமை அவருக்கு தெரியும். அதை நினைச்சு ஆண்டவரே, குடும்பத்துல இருக்கவங்க என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, ஊழியர்கள் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, விசுவாசிகள் என்னை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க, ஆனா என்னை புரிந்து கொண்டு ஒருவர் உண்டே என்று சொல்லி கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கணும். விடுதலைக்காக கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கணும். ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறதுனால கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கணும். என்னை புரிந்து கொண்ட ஒரு தேவன் அவர், என்னை அறிந்த ஒரு தேவன். இதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும். கடைசி ஒரே ஒரு வசனம் 81 சங்கீதத்துல 10வது வசனத்துல ஒரு வாக்கு கொடுக்கிறார். இந்த கட்டளையை கீழ்ப்படிவதற்கு ஆண்டு ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தமா கொடுக்கிறாரு பாருங்க. 81 சங்கீதத்துல 10வது வசனத்துல, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். ஆண்டு தெளிவா கொடுக்கிற அழகான வாக்குத்தத்தம் என்ன? அவர் கட்டளை கொடுக்கிறார், என்னை துதி, என்னை ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்லி. நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமா சொல்றார், உன் வாயை ஜஸ்ட் திறக்க ஆரம்பி, நான் உன்னை துதியினால் என்ன செய்வேன்? நிரப்புவேன். 103 சங்கீதத்துல வாசிக்கிறோம், என் வாயை நன்மையினால் என்ன செய்கிறார்? திருப்தி ஆக்குகிறார். என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒரு வாழ வயதுக்காரங்க எந்த அளவு உற்சாகத்தோடு கர்த்தரை துதிக்கிறாங்களோ அப்படி நான் விசுவாசத்தோடு என் நாவை திறக்கும் போது கர்த்தர் எனக்கு துதியை கொடுக்க ஆரம்பிக்கிறார். கண்களை மூடுவோம், ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். அந்த நாளுக்குள்ள போறோம். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவரை துதிக்கிறவர்களா நம்ம இருக்கணும். முறுமுறுக்கிறவர்களா இருக்கக்கூடாது, கேள்வி கேட்கிறவர்களா இருக்கக்கூடாது. எல்லாமே நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டு சமூகத்துல போகும்போதுதான் எல்லாத்தையும் புரிந்து கொள்வோம். ஆனா இன்றைக்கு நம்ம குறைந்த அறிவு உள்ளவர்கள், குறைந்த அறிவுள்ள எனக்கு என் மேல நம்பிக்கை வச்சு, என் மேல அன்பு காட்டி, எனக்காக திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி கர்த்தர் அனுமதி கொடுக்கிற தாமதங்கள் இருக்கலாம். ஒரு சில காரியம் ரொம்ப நாள் தாமதமாய் கொண்டே இருக்கலாம். ஒரு சில காரியம் புரிந்து கொள்ள முடியாத காரியம் நடந்து கொண்டு இருக்கலாம். ஒண்ணு எல்லாத்துக்கு பின்னால கர்த்தரை பார்ப்போம், ஆண்டரை துதிக்க ஆரம்பிப்போம். நீ ஆண்டனமோடு பேசுகிற ஒரு வார்த்தை, என்னை துதிப்பீங்களா? உங்களை நான் பிரித்தெடுத்தது, உங்களை நான் ரட்சித்தது, எகிப்தின் அடிமைத்தனத்தின் வெளியே கொண்டு வந்தது என்னை துதிப்பதற்காக தான். ஆண்டவரே, துதிக்கிற நாவுகளை எனக்கு தாங்க, என் வாயை விரிவாய் திறக்க எனக்கு நீங்க கற்றுத்தாங்க சுவாமி. உடைய துதினால என் இருதயம் நிரம்பட்டும் ஏசப்பா. ஒப்பு கொடுப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பரமத்துக்கு அப்பனே, ஐயா, இன்னைக்கு கால வேளையில உங்க சமூகத்துல வரும்போது தேவரே ஒரு கட்டளையாய் எங்களுக்கு கொடுக்குறீங்க. அதுதான் ரட்சிக்கப்பட்டது சாட்சி என்று சொல்லி சொல்லுகிறீங்க. இப்படி செய்யும் போது ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லுகிறீங்க. பிசாசின் மேல ஜெயத்தை கொடுக்குறீங்க. அவனை அடக்குகிற ஒரு காரியம் அதுன்னு சொல்லி சொல்லுகிறீங்க. உச்சிதமான கோதுமையினால எங்களை போஷிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறீங்க. இவ்வளோ வாக்கு கொடுத்தோம். எத்தனையோ தடவை எங்களால துதிக்க முடிகிறதுன்னு ஏசப்பா கடந்த காலத்தை மறந்து விடுகிறோம். எவ்வளவு ஆச்சரியமா நடத்தி வந்தீங்க, எவ்வளவு ஆச்சரியமா துணை செய்வீங்க, இதெல்லாம் மறந்து ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுகிறோம். கிருபை மன்னிங்க ஐயா. துதியினாலே இறுதியை நிரம்பட்டும், துதியினாலே உதடுகள் நிரம்பட்டும். என் ஆண்டவரை துதிக்கிற ஒரு சனமா ஆண்டவரே, அந்த துதிக்கும் போது எங்க வாயில துதி உண்டாகும் போது வழிகாரனும் பகையனும் அடக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு எங்க பகுதியில அந்த பகையன் பழிகாரன் அன்று தலைவிரித்து ஆடுவதற்கு காரணம் தேவ ஜனமாகிய நாங்க அமைதியா இருப்பதுனால ஆண்டவரே, மெய் துதிக்கிற நாவுகள் எங்களுக்கு தாங்க. எங்க போனாலும் உங்க துதியை சொல்லி வருகிற ஒரு கூட்டமா எங்களை வைங்க. வேலைக்கு போக போறோம், வியாபாரங்களுக்கு போக போறோம், ஸ்கூலுக்கு போக போறோம், அன்று காலேஜஸ்க்கு போக போறோம், இன்றைக்கு ஒரு கடமைகள் தாங்க செய்ய போறோம். எங்க போனாலும் கர்த்தரை துதியை சுமக்கிறவர்களா, தேவனை அறிகிற அறிவின் வாசனையை வீசுகிறவர்களா இந்த நாளில் நாங்க விளங்கப்படுங்கன்னு சொல்லி செபிக்கிறோம். எங்க சுயபலத்தினால முடியாதுப்பா. நீங்க தான் சொன்னீங்க, உன் வாயை திற, விரிவாய் திற, நான் இதை நிரப்புவேன் என்று சொல்லி சொன்னீங்களே. இன்னைக்கு எங்க வாயிலிருந்து அன்று முறுமுறுப்புகள் வரவிடாதீங்க, கேள்விகள் கேட்க விடாதீங்க, அழுது கொண்டு ஆண்டவரே வீணான குழம்பல்கள் வரவிடாதீங்க. எங்க வாயிலிருந்து துதி உண்டு பண்ணுங்க ஐயா, பலன் உண்டு பண்ணுங்க. என் ஆண்டவருக்கு மகிமை வர பண்ணுங்க. எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற ஒரு நாவுகளை கர்த்தரை கட்டளையிடும்படியா செபிக்கிறோம். நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க, எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் கர்த்தரை துதித்த ஒரு நாள், இந்த நாள் கர்த்தருக்கு மகிமை கொண்டு வந்த நாள், இந்த நாள் பகைஞன் பழிகாரன் அடக்கப்பட்ட ஒரு நாள், இந்த நாள் உச்சிதமான கோதுமையினால் கண்மலையின் தேனாகிய உடைய வசனத்தினால இன்னும் ஆழமா எங்களை கொண்டு போன ஒரு நாள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.